பழைய டீச்சர்ஸ் யாரும் இருக்காங்க, பாதியெல்லாம் இருக்காங்க, அவங்க Especially where healthcare is not reachable, we have made it affordable to them. We did lot of medical heart camp, orthopedic camp இதெல்லாம் நடத்தி ஃப்ரீ கண்ணாடி இதெல்லாம் கொடுத்து ட்ரைபல் கோத்தாஸ் தோடாஸ் அந்த மாதிரி அந்த ஏரியாஸ் நாங்கள் போய் அலாங் வித் ஐ ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து நாங்கள் நிறைய 105 கேம்ப்ஸ் வித் ஐ ஃபவுண்டேஷன் கூட மிச்சது வந்து ஆர்த்தோ இப்போ என் மருமக மேற்கொள்ள அங்கே போய் கைச்சாச்சு ஐஃபோன் இப்போ அங்கே இருக்கா ஊட்டியில் எஸ்டர் ஜான்சி போனீங்கன்னா பாருங்கள் ஒரு கேம்ப் நடத்தி கண்டக்ட் பண்ணி. அதை தவிர மட்டும் எங்களுக்கு 6 ப்ரொஃபவுண்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வருமுன் காப்போம் ஹெல்த் கேர், செகண்ட் வந்து பெற்றதான் பிள்ளை சொல்ல மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிசில்வர் ஸ்கூலில் வந்து ஒரு டைம் நின்றுச்சு 2 வருஷம் நின்றுச்சு. நாங்கள் தான் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் அவங்க ரெசிடென்ஷியல் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது வாய்ஸ் பேஸ் மூவி ஒரு 40 திறமைசாலிகளை சேர்ந்து ஒரு வாய்ஸ் பேஸ் மூவி பண்ணி ஆக்டர் பாக்கியராஜ் சார் வந்து தான் அதை இனோவேட் பண்ணார். அவரே ப்ளஸ் கங்கா ஹாஸ்பிட்டல் ராஜசேகரில் வந்து இனோவேட் பண்ணாங்க. ஸோ இது பண்ணிவிட்டோம். ப்ளஸ் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ திஸ் ஓகே. 3வது வந்து கை கொடுக்க ஓல்டேஜ் ஹோம் வச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 5வது வந்து புதிய விடிவலன்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் துணிமணி செமிஸ்டர் அந்த மாதிரி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். 5வது வந்து புதிய யாவும் வெல்வால் அப்படின்னு சொல்லிட்டு எம்பவரிங் விமன், அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது, கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் முதலீடு கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறோம். லாஸ்ட் வந்து மகிழ் மகிழ்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்க ஒரு 150 பேக்கெட்ஸ் ஆஃப் ஃபுட் வி டிஸ்ட்ரிபியூட். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரைபல் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட சொல்லிட்டு மேடம் சப்போர்ட்டோட நமக்கு அரிசி மூட்டை இது ப்ளஸ் துணிமணி எல்லாம் கொடுத்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days before we are done it. So இந்த மாதிரி ஸ்மால் இனிஷியேட்டிவ்ஸ் we are doing that. And personally I and madam are involved in this house, இந்த ஹோமோட growth. இங்கே வந்து எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஏ ஜஸ்ட் ஃபெசிலிட்டி. கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, உட்கார வச்சிருக்காரு. வி ஆர் டூயிங் அவர் சர்வீஸ். கடவுளோட பிரதிநிதி மக்கள் சேவையே மகேஷின் சேவை. அது எங்கள் நோக்கம் அதுதான். வி டோன்ட் ஓன் எனிதிங் தான். வி வாண்ட் டு பி a part of God's journey. So we are just an instrument of God. யூனிவர்ஸ் எப்படி எல்லாரையும் கொண்டு செய்திருப்பாங்க. இது இத்தனை வருஷமா இருக்கா மேடத்துக்கு தெரியலையாங்க. இங்கே ஆக்சுவலி இது வேறு ஒரு அன்அட்டெண்டட் ஹோமாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் பப்ளிக்ஸில் கொண்டு வந்து நீங்கள் வந்து தான் இனிஷியேட் பண்ணி க்ளோ பண்ணியிருக்கீங்க. காட் ஆல்சோ விதவுட் இஸ் இது மேம். ஆக்சுவலி என்னன்னா ஒருத்தர் முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்திங் லைக் ரிலே ரேஸ் மாதிரி தான் மேம். ஓகே, இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்களா, அந்த பேட்டர் அது பிடிச்சி கொடுத்தாங்க, நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேடம் ஷி வாஸ் த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் திஸ் என்ஜிஓ. ஸோ அதனால அந்த ஒரு இது ஸ்பார்க் டுடே எனி திங் ஐ டூ வி கன்சல்ட் பேசாமல் பண்ணுறதில்ல. ப்ளஸ் ஷீ கைட்ஸ் மீ இன் அ ப்ராப்பர் வே. She is a greatest support for me. She guides me. இது பண்ணலாம், இது பண்ணாதீங்க, அது பண்ண சொல்லுங்கள். ஸோ she stands the biggest pillar for our foundation. சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேணும். தூண்டுகோல் இருந்துன்னா அது நல்ல அவங்க இந்த ஏஜில் எத்தனோ பேர் இது வந்து இல்லை நீ எந்த ஏஜ்லேயே இந்த ஒரு பெரிய முதியோருடைய இல்லத்தை நடக்குதுன்னா நம்ம வாயில் சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு போயிடுவோம். 1 வீக் இதை நடக்க முடியுமா பார்த்தா ஏன்னா மாமியார் வச்சு பார்த்துருக்காங்க, மாமியார் வச்சு பார்த்துட்டு எல்லாம் செய்கிறாங்க. அவ்வளோ பேருடைய என்டையர் இது உங்களோட வருகை தந்துள்ள புதிய புயல் அறக்கட்டளை சார்பாக
டீமுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹோமை தேடி வந்து பொங்கல் திருவிழா வந்து கொண்டாட வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் குடும்பத்தால் நீடோடு வாழ ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் சார். மேலும் மேலும் இந்த நட்பு வந்து தொடரணும், பண்ணணும், எங்க கூட நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி என்றைக்குமே வந்து ஒரு நல்ல செயல் பண்ணும்போது 4 பேரோட கை இருந்தால் தான் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ண முடியும். அந்த ஒரு இதில் வந்து உங்கள் நட்பு கிடச்சது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் எங்களோட எல்லாத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப நம்புகிறேன். நான் இன்றைக்கி இது பூஜையில் வந்து கண்டிப்பாக பாபா நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் ஆறுமுகம் சார். உங்கள் எல்லாத்துக்கும் சில வார்த்தைகள் பேசணும். நான் வந்துட்டு ஒரு 40 வருஷமாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது, ஹோம் நடத்தணுன்னா. அது வந்துட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லில் தலையில் வைக்கிற மாதிரிட்டு நான் வேண்டாம் விட்டேன். ஒருத்தர் சார் மாதிரி எனக்கு பணமும் கொடுக்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 50 லட்ச ரூபா காசும் கொடுத்து 2 ஏக்கர் இடமும் தரேன் நான் கொடுத்துறேன். நான் வேண்டாம் சார், எனக்கு அது நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், பார்க்க முடியாது, என்னோடய கால் சக்கரை கட்டின மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்தாரு. இங்கே ஒரு பிரான்ச்சு சென்னையில், இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், கோத்தகிரி போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி 10 பேர் வெளியே போகும்போது தான் 10 பேரோட பிரச்சனையை பார்க்க முடியும், எனக்கு தீர்க்க முடியுன்றதுனால. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஹோம்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி சங்கம் வச்சுருக்கேன், மாற்றுத்திறனாளிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் அது போக திருநங்கைகள் அவங்களுக்கும் நான் முடிஞ்ச வரலும் உதவி பண்ணுவேன். அப்புறம் வயசானவங்களுக்கும் நான் முடிவு பண்ணுவேன். சரி, இது பொங்கல் விழாவில் இங்கே பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு நான் போன வாரம் வந்து பார்த்துட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய டீமுக்கார் டாக்டருங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களை சந்தித்தது இந்த பொங்கல்னால ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை வரும்போது நாங்கள் நிதானமாக பேசுகிறோம். சரிஞ்சரி சார், நீங்கள் ஏதாவது ஒரு 2 நிமிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் பூரி சர்வீஸ் வாழ்ந்து வருது. ஏழைகளுக்கு செய்யும் தொண்டானது கடவுளுக்கு செய்கிறது. பெருமைக்காக சொல்ல திரு குமரன் அவர்களும் இந்த மேடங்களும் மற்றவங்களுக்கு வரியாறு குன்றியவது இகை மற்றெல்லாம் உரிய எதிர்ப்பை நீர துடைத்தின் வள்ளுவர் சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு இல்லாதவங்களை செய்கிற உதவிங்கிறது யாரும் பண்ண முடியாதுங்க. அவருடைய ஏஜுக்கும் இந்த அம்மாவோட ஏஜுக்கும் இந்த வயசில் வந்து இது அவங்களோட பெரிய சுமையாக நினைக்கிற காலம் போகுது. உங்களை எல்லாம் கூட்டி வச்சு இவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்கிறாங்க. அப்படி என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்கிறாங்க, பின்னாடி கூட இதை எப்படி நடத்துறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கள் காலத்துக்கு பின்னாடி எப்படின்லாம். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் அவங்களோட மனசு வச்சுருக்கேன். அவரெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். என்ன சொல்கிறது தெரியும், நம்ம மஞ்சூர்காரர் உங்களுக்கு எல்லாம் வந்து அழகாக ஒழுக்கத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரோ எனக்கு தெரியாது. பட் பக்க டிசிப்ளின். நான் கூட கேட்டுட்டு முன்னாடியே வர சொன்னார். அவர்கிட்ட கேட்டு சார் நான் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டு அந்த டைமுக்கு வர கேட்டு அவருடைய அந்த பழக்க வழக்கம் உங்களோட அவர் எடுத்துக்கிற முயற்சியை பார்க்கும்போது எல்லாரும் ஒருத்தர் நம்ம கற்றுக்கணும். நீங்கள் அவருக்கு 100% நீங்கள் உதவியாக இருந்துமா பெத்த தாய் தப்ப கூட யார் பண்ணாத காரியத்தை ஒரு 2 செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லபடியாக கடவுள் அருமையான இடத்த கொடுத்துருக்காங்க. அழகானது, நல்ல ஒரு பூங்காற்று, நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு. எத்தனையோ பேருமா பெரிய கோடீஸ்வரர்கள் கூட சாப்பிடுங்க. நிறைய வயசில் கஷ்டப்படுறாங்க. நீங்களாம் இங்கே உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. அது காரணம் 2 பேரும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கரகோட்டை ஒரு கைதட்டு இது பண்ணி நீங்கள் அது வாத்தியர். அதே மாதிரி உங்கள் பேரன் பேத்திங்க ஏதாவது ஸ்கூலில் சேர்க்கணும், படிக்க வைக்கணும்னு எதாவதுனா நீங்கள் அவர் நம்பரிங் கொடுத்துட்டு கூப்பிட்டுக்கலாம். அது டைம் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அறிமுகப்படுத்தும்.